4 புஸ்தகம் படித்தா டீச்சர் ஆகிடுவீங்க, 10 புஸ்தகம் படித்தா ப்ரொஃபஸர் ஆகிடுவீங்க, ஒரே ஒரு புத்தகம் படித்தா கடவுளுடைய ஏஜென்ட் ஆகிடுவீங்க. Presta Premium Women's Wear. Let your body love it. தோராயமாக 1500 குழந்தை பிலோ 18 இயர்ஸ் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த +2 அந்த பரீட்சைக்கு போகிற நேரத்தில் ரொம்ப அந்த மாதிரி செஞ்சு 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணலன்னா நீ உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்ன்ற கேள்வி இருக்குது சமூகத்தில். அதனால என்ன நினைக்கிறான் அந்த சின்ன பையன், ஐயோ இப்போ 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிற மாதிரி தெரியல, உயிர் எடுத்துடலாமான்னு எனக்கு. நான் கேட்குறது, நீங்கள் யார் யார் கும்பிடுறீங்களோ, உங்கள் ராமன் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணானா கேட்குறேன், ஸ்டேட் போர்டில் பாஸ் பண்ணானா இல்லை ஐசிஎஸ்சியா என்னன்னு கேட்குறேன். நம்ம கல்வி முறை நாட்டில் எப்படி இருக்குதுன்னா, இல்லை எல்லாருமே ப்ரொஃபஸர் ஆகணும், இல்லை கிளர்க் ஆகணும், வேறு எதுக்கு பிரயோஜனம் இல்லை இந்த கல்வி. 4 புஸ்தகம் படித்தா டீச்சர் ஆகிடுவீங்க, 10 புஸ்தகம் படித்தா ப்ரொஃபஸர் ஆகிடுவீங்க, ஒரே ஒரு புத்தகம் படித்தா கடவுளுடைய ஏஜென்ட் ஆகிடுவீங்க. இப்படி ரொம்ப நாடகம் நடத்துனீங்க ரொம்ப நாள். இப்போ அதெல்லாம் போயிடும். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நம்ம சுற்றி நம்ம பிள்ளைகளுக்கு போதை மாதிரியான ஒரு விஷம் காத்துலேயே இருக்கு. இது ரொம்ப மத்தான பிரச்சனை, ஏதோ சாமானிய பிரச்சனை இல்லை. என்ன இந்தியாவில் இப்போ வளர்ந்துருக்குது. அமெரிக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வந்துடும், அப்படி இருக்குது சூழ்நிலை. மனிதன் தன்மை இல்லாமல் போய்க்குது. ஒரு தடவை போதையில் சிக்கி போயிட்டாங்கன்னா எது இல்லை, பணம் இல்லைன்னா தாய் தந்தையை வெட்டிடுவாங்க, ஒன்றும் தயங்க மாட்டாங்க. அந்த கெமிக்கல்ன்றது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்போ சமூகம் தன்னுடைய நெறிகளிலிருந்து ரொம்ப டைல்யூட் ஆகிட்டு போகிறதா நீங்கள் உணர்வு. முக்கியமாக என்னன்னா நமக்கு வெற்றி என்ன மேற்கத்திய நாடுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம நோக்கம் என்னன்னா, அடுத்த 24 மாதங்களில் 300 கோடி மக்கள், அப்படின்னா 3 பில்லியன் மக்கள் 7 நிமிஷம் கண்ண மூடி உட்காந்துக்கணும் டெய்லி. இந்த மகாசிவராத்திரிக்கு அது வெளிப்படுத்தும் மிரக்கல் ஆஃப் மைண்ட். இது ஃப்ரீ ஆப். இது மிரக்கல் ஆஃப் மைண்ட்ன்றது இந்த மாதிரி 300 கோடிக்கு போயிடுச்சுன்னா உலகத்தில் கட்டாயமாக ஒரு மாற்றம் இருக்கும். மாற்றம் என்னென்னு டாம் டூம் நடக்குமா இல்லையா, கொஞ்சம் மனிதர் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். SA College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in. 2D Entertainment and Stone Bench Creations வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யாவின் ரெட்ரோ மே 1 முதல். பள்ளிகள் நடக்குதுங்க. ஒரு குழந்தை எந்த மொழியில கற்றுக்கொள்ள வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்க? புரிஞ்சுக்கணும், கற்றுக்கூடாது. இப்போது நாம் பயிற்றுவிக்கப்படுகிறது தானே பள்ளி. கட்டாயம் 3 விதமான பள்ளி நடத்துகிறோம். நாம் ஒன்று ஈஷா வித்யான்னு நடத்துகிறோம். இது கிராமங்களில் நடக்குது. இது தோராயமாக 12 schools are there. 10 schools are there. இது 10 ஸ்கூல் இருக்குது. இதில் எல்லாமே தோராயமாக 60லேருந்து 70% குழந்தை முதலாவது தலைமுறை இது ஸ்கூலுக்கு வர்றாங்க. அவர் தாய் தந்தை ஸ்கூலுக்கு போகல. அந்த மாதிரி ரிமோட் பிளேஸஸில் எப்படி நீங்கள் ஒரு அர்பன் ஸ்கூலில் எந்த அளவுக்கு இருக்குமோ ஸ்கூலு எஜுகேஷன் ஸ்டாண்டர்டு அந்த அளவுக்கு அங்கே நடக்குது. இது எல்லாமே ரொம்ப நாமினல் ஃபீஸ், ஆல்மோஸ்ட் ஃப்ரீ, ஜஸ்ட் லிட்டில் பிட். முக்கியமாக இந்த குழந்தை எல்லாமே எவ்வளோ பர்சன்டேஜ்னு எனக்கு தெரியல, பட் நிறைய குழந்தைக்கு வெளியிலேருந்து எல்லாம் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க. நம்ம தன்னார்வ தொண்டர்கள் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க ஒரு குழந்தைக்கு. 12 வருஷம் நம்ம கூட இருக்கிறாங்க. ஆனால் அந்த 12 வருஷத்து எஜுகேஷனு யார் யாருக்கு முடியாதோ அவருக்கு எல்லாம் ஸ்பான்சர்ஷிப் நம்ம எப்படியோ கொண்டு வர உலகம் முழுக்கமாக மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதோடைய நோக்கம் என்னென்னா, முதல்ல கால் வச்சாலே ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜும் கம்ப்யூட்டரும் நம்ம ஆரம்பிச்சிடுவோம் அவருக்கு. என்னத்துக்குன்னா, இப்போ அவர் இருக்கிற நிலை ஏதோ ஒரு காரணத்தினால, பொருளாதாரத்து நிலையினால, இல்லை சமூகத்து சூழ்நிலை, ஏதோ ஜாதி மதம் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் ஒரு குழியில் சிக்கியிருக்காங்க. அவருக்கு அந்த எஜுகேஷன்ன்றது, இந்த கல்வின்றது அந்த குழிலேருந்து வெளியே போய் திறமைக்கரமாக உலகத்தில் வேலை பண்ணுறதுக்காக முக்கியமானது. அவருக்கு எஜுகேஷன் எப்படி, அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் எப்படி, இதெல்லாம் தனியாக நடக்குது. அது ஒரு விதமான கல்வி. இங்கே நீங்கள் ஈஷா ஹோம் ஸ்கூலில் இருக்கிறீங்க. இங்கே கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்கள தான் போட முடியும். என்னத்துக்குன்னா, இங்கே நிறையா எக்யூப்மெண்ட் இருக்குது, நிறையா செலவு இருக்குது. இந்த செலவுன்றது நமக்கு நம்ம நாட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. என்னென்னா, கவர்மெண்ட்டு எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ டீச்சருக்கு சேலரி கொடுக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணால் இப்போ இருக்கிற முறையில், இப்போ சிம்பிள் அரித்மெட்டிக் ஐம் டெல்லிங் யூ,
நாம் மினிமமாக ஒரு 60 குழந்தைக்கு ஒரு டீச்சர் போட்டால் தான் இது நடத்த முடியும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. 5 குழந்தைக்கு ஒரு வளர்ந்தவங்க இருக்கிறாங்க. நர்சரி மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஆவரேஜாக ஒரு 5 குழந்தை இருந்தால் ஒரு அடல்ட் இருக்கிறாங்க பார்த்துக்கிறதுக்கு. இப்படி இவருக்கு எல்லாம் நாம் சம்பளம் கொடுக்கணுன்னா கவர்மெண்ட் சொன்ன மாதிரி நாம் 10 மடங்கு அதிகமாக சார்ஜ் பண்ணணும். அது இல்லை. எல்லா ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, அது பலவிதமாக கலெக்ட் பண்ணிக்கிறாங்க என்னென்னமோ. இது எப்படின்னா நாமே தேவையில்லாமல் ஒரு குற்றம் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுக்குற ரூல்ஸ், நம்ம ரூல்ஸ் அப்படி இருக்குது. நான் பல விதமாக எல்லா எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் எல்லாம் பேசியிருக்கிறேன். ஆனால் இது ஏதோ பொலிட்டிக்கலாக டிசைட் பண்ணுறோம். நாம் குழந்தையுடைய ஃப்யூச்சரு பொலிட்டிக்கலாக டிசைட் பண்ணுறோம். இப்படி பண்ணக்கூடாது. பட் அப்படி தான் சூழ்நிலை இருக்குது. நம்ம நாட்டு முழுக்கமாக இப்படி தான் இருக்குது. இப்போது நான் சொல்கிறது என்னென்னா, இப்போது நிறைய ஃபேமிலிஸ், ஆல்மோஸ்ட் ஆல் த ஃபேமிலிஸ், யாருக்கு 10 குழந்தை இல்லை, 1 2 இப்படி இருக்குது. இப்படி இருக்கிறப்போ அவர் என்னென்ன சம்பாதிச்சிருக்காங்களோ எல்லாமே அவர் மேலே இன்வெஸ்ட் பண்ணுற நோக்கம்தான் இருக்குது. ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் நாம் கொடுக்குறோன்னா அவருக்கு பணத்து பிரச்சனை யோசனை இல்லை அவருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் பல விதமான ரெஸ்ட்ரிக்ஷன். இதனால இதுக்குள்ளே எல்லாம் சர்க்கஸ் பண்ணி நடத்தணும். பட் நமக்கு என்னென்னா இங்கே டீச்சர்ஸ் எல்லாம் வாலண்டியர்ஸ். நாம் டீச்சிங் ஸ்டாஃபுக்காக தேவையில்லை. டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, அக்கௌண்டன்ட்ஸ் இப்படி இருக்கிறாங்க. பட் டீச்சிங் இல்லை. அதுக்குன்னா நமக்கு அந்த மாதிரி முறைப்படியாக சொல்லிக் கொடுக்குற டீச்சிங் ஆகாதீங்க. கற்றுக்கணும், புரிஞ்சுக்கணும் குழந்தை. அது புரிஞ்சுக்கணுன்னா அந்த உற்சாகத்தோட டீச்சர்ஸு அவர் கூட பார்ட்டிசிபேட் பண்ணணும். இல்லைன்னா அது நடக்காது. எனக்கு தெரியும் நீ கேட்டுக்கோன்னா கேட்டுக்க மாட்டாங்க. நான் கேட்டுக்கல. நான் ஸ்கூலுக்கு போனப்போ என்னுடைய இது என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒன்று பேசுகிறீங்கன்னா நீங்கள் சொல்கிற விஷயம் உங்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்கணும். இல்லைன்னா நான் கேட்க மாட்டேன். நீங்கள் என்னமோ சொல்லிக்கோங்க, ஸ்வர்க்கம் எப்படி இருக்குதுன்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இன்னொன்று என்ன சொன்னால் நான் கேட்க மாட்டேன். நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு முக்கியமான விஷயமா இல்லையா, அவ்வளோதான் எனக்கு. இதனால் ஸ்கூலுக்கு போய் இப்படி நான் பார்த்தேன், அவர் சொல்கிற விஷயம் அவருக்கு முக்கியமாகவே இல்லை. ஏதோ வேலை பண்ணிக்கிறாங்க, அவர் பிழைப்புக்காக ஏதோ செய்கிறாங்க. எனக்கு அப்படியெல்லாம் உட்காந்துக்கிறதுக்கு தேவையில்லை. நான் எங்கே போயிடுவேன். இது பாம்போ பல விதமானது. பாம்பு மட்டும் இல்லை, எனக்கு உயிர் கூட தொடர்பு. இப்போ கூட குழந்தைக்கு முக்கியமானது உயிர் தொடர்பு. உங்களுக்கு ஒரு குழந்தைக்கு பார்த்தா அவர் ரொம்ப உயிரோட்டமாக இருக்காங்களா இல்லையா? சாமானியமாக ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வளர்ந்தவங்கன்னு யார் நினைக்கிறாங்களோ, அடல்ட்டுன்னு நினைக்கிறாங்களோ, அவருக்கு குழந்தைக்கு பார்த்தா குழந்தை ரொம்ப உயிரோட்டமாக இருக்கிறாங்க. குழந்தை கொஞ்சம் ஆனந்தமாக இருக்காங்க, புத்துணர்வாக இருக்கிறாங்க. யார் வாழ்க்கைக்கு கன்சல்டண்ட்டாக இருக்கணும் சொல்லுங்கள்? அவர் தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம். என்ன சொல்லிக் கொடுக்க போகிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் எதுவும் வேலை பண்ணலையோ அதுதான் சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா? ஏதோ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அது இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், தேவை இருக்குது. உலகத்தில் செயல் செய்கிறதுக்கு இதெல்லாம் தேவை இருக்குது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னா அந்த புத்துணர்வு உருவாக்கணும் தானே. எதுனால இந்த செடி எப்படி வளருது அன்றது குழந்தைக்கு ஆசையில் புரிஞ்சுக்கணுன்னு இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கல, ஏதோ கடினமான விஷயம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி. இப்போ தான் அந்த பிரைம் மினிஸ்டர் ஏதோ பரீட்சா பே சர்ச்சான்னு ஏதோ ஒன்று பண்ணாங்க. எல்லாம் டென்ஷன் தான் குழந்தைக்கு. பிரைம் மினிஸ்டர் வந்து பேசணுமா, டென்ஷன் இறக்கிக்கிங்க பரீட்சையில் இதுன்னு. ஏன்னா இது பண்ணிக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க அந்த அளவுக்கு. தோராயமாக 2023 என்னமோ தோராயமாக 1500 குழந்தை பிலோ 18 இயர்ஸு சூசைடு பண்ணிக்கிறாங்க. அந்த +2 அந்த பரீட்சைக்கு போகிற நேரத்தில் ரொம்ப அந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க. முக்கியமாக எதனால் இப்படி, நீங்கள் முதல்லேருந்து அவர் இப்படி கீ வச்சுட்டீங்க. நீங்கள் அவனுக்கு மேலே மார்க் அதிகமாக வாங்கணும், இல்லைன்னா நீ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பக்கத்து வீட்டில் யாரும் இருக்கோ அந்த பையன், அவனுக்கு மேலே நீ வாங்கலைன்னா நீ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, சத்தாலாம் பெட்டருன்னு சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு அந்த மாதிரி வார்த்தை சொல்லலைனாலும் அந்த ஒரு அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். நீ இந்த 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணலன்னா நீ உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்ன்ற கேள்வி இருக்குது சமூகத்தில். இருக்குதா இல்லையா? ஃபேமிலிஸில் இருக்குதா இல்லையா? இருக்குது. அதனால் என்ன நினைக்கிறான் அந்த சின்ன பையன், ஐயோ இப்போ 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிற மாதிரி தெரியல, உயிர் எடுத்துடலாமான்னு நினைக்கிறாங்க. நான் கேட்குறது, நீங்கள் யார் யார் கும்பிடுறீங்களோ உங்கள் ராமன் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணானா கேட்குறேன். பாஸ் பண்ணானா? ஸ்டேட் போர்டில் பாஸ் பண்ணானா இல்லை ஐசிஎஸ்சியா என்னன்னு கேட்குறேன். இல்லை நீங்கள் யார் யார் கும்பிடுறீங்களோ யாருனாலும் பாஸ் பண்ணாங்களா? இல்லை.
திருப்பி என்னத்துக்கு இந்த மாதிரி வைக்கிறீங்க? ஏதோ இந்த இருக்கிற இப்போ இருக்கிற முறையில் சமூகத்தில் நாம் இருக்கிற கல்வி ஓரளவுக்கு வரணும். இப்போ நம்ம நோக்கம் என்னென்னா, எல்லாருமே நம்ம கல்வி எப்படி இருக்குதுன்னா, இங்கே நம்ம அப்படி வச்சுக்கலாம். பட் நம்ம கல்வி முறை நாட்டில் எப்படி இருக்குதுன்னா, இல்லை எல்லாருமே ப்ரொஃபஸர் ஆகணும், இல்லை கிளர்க் ஆகணும். வேறு எதுக்கு பிரயோஜனம் இல்லை இந்த கல்வி? இங்கே நாம் அப்படி நடத்தல. இந்த ஹோம் ஸ்கூலில் நாம் இங்கே வித்தியாசமாக நடக்கிறோம். இங்கே எப்படி என்ன, நான் ஸ்கூலுக்கு போனப்போ இப்படி தான். எனக்கு எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட்டு, கல்வியில் இல்லை, எல்லாத்துல என்ன நடந்தாலும் எனக்கு கவனம் அதுலேருந்து எடுக்கவே முடியாது. என்னால் ஒரு இலை பார்த்தா கவனம் எடுக்க முடியாது, அதுலேயே இருக்கும். நான் இப்படி வந்தாங்க, ஏதோ கெமிஸ்ட்ரி சொல்கிறாங்க, நான் இப்படியே கெமிஸ்ட்ரி பார்க்குறேன், டீச்சருடைய கெமிஸ்ட்ரி பார்க்குறேன் நான். அது கொஞ்சம் அப்படி உள்ளே இறங்குறதுக்குள்ளே அடுத்த ஆள் வந்து போய்ட்ரி சொல்கிறாங்க. கெமிஸ்ட்ரி இப்படி தொலைச்சி வச்சுட்டு கொஞ்சம் போய்ட்ரி இப்படி புரிஞ்சுக்கலான்னு இப்படி போகிறதுக்குள்ளே அடுத்த ஆள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் சொல்கிறாங்க. என்ன 45 நிமிஷம், அதில் 5 நிமிஷம் உன் பேர் கூப்பிடுறாங்க, நீ இருக்கிறியா இல்லையான்னு. என்னன்னு கற்றுக்க முடியும்? இது கல்வின்னு நினச்சிக்கிறீங்களா? இது சும்மா கிளர்க் ஆகிறதுக்கு நல்லா இருக்குது, ஒன்றும் தெரியாமல் என்ன சர்டிஃபிகேட் கிடைக்கிது. நான் கேட்குறது என்னென்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதன் எங்கே போனாலும் யார் சர்டிஃபிகேட் காட்டல, அவன் முகம் பார்த்து அவனுக்கு என்ன திறமைன்னு பார்த்தாங்க. திறமைனால தானே மனிதன் வளர்ந்தா. பட் இப்போது ஒரு சர்டிஃபிகேட் இப்படி பேப்பர் உங்கள் முன்னாடி வச்சுட்டான், உங்களுக்கு எந்த திறமை இல்லைனாலும் இந்த பேப்பர்னாலேயே உங்கள் எல்லா வாசல் எல்லாம் ஓப்பன் ஆகிக்குது உங்களுக்கு. ஆனால் வேறு நிறுவனங்களுக்கு வேறு என்ன தான் சாய்ஸ் வருது? நான் ஹெச்ஆர் ப்ரொஃபஷனலாக இருக்கேன்னா, எதை முகத்தை பார்த்தா எனக்கு தெரியலையே, நான் எப்படி ஒரு ஆளை வேலைக்கு வைப்பேன்? இப்போ அது வருது. இப்போ நீங்கள் டெக்னாலஜி கம்பெனிஸில் போனால் உங்கள் சர்டிஃபிகேட் யாரும் பார்க்க மாட்டாங்க, நீ என்ன செய்ய முடியும், அவ்வளோதான். அதுக்கு ஒரு முறை இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு, என்ன செய்ய முடியும்னு. 1 மாதம் ஃப்ரீ, உனக்கு வேலை கொடுக்குறேன், 1 மாதம் சம்பளம் கிடையாது, வந்து செய், என்ன பண்ணுற பார்க்கலாம். அவ்வளோ ஆர்வம் இருந்தவனுக்கு. நான் எப்படி வருது, எனக்கு பணம் இல்லையே, பஸ் வழங்கணுமே, இதில் வரணுமே, சரி அதுக்கு ஒன்று கொஞ்சம் கொடுத்துக்கலாம் ஸ்டைப்பெண்டு, வந்து பண்ண 1 மாதம் 2 மாதம் பார்க்கலாம், என்ன பண்ண முடியும். இப்படி தானே முதல்லேருந்து உலகம் நடந்தே வந்திருக்குது. ஒன்றும் செய்யலையா, அவரெல்லாம் செஞ்ச செயல் மேலே தானே நம்ம உட்காந்துருக்குறோம். நாம் இன்னும் தனியாக உருவாக்கிட்டோமே எல்லாமே இந்த தலைமுறையில். அப்படி ஒன்றும் இல்லை. 70-80 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சர்டிஃபிகேட் இருந்து, உங்களுக்கு தாத்தாக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்ததா? வாழ்நாங்களே இல்லையா நல்லா? இப்போ திருப்பி அந்த நிலைக்கு போகிறோம் நாம். இந்த ஏஐ எல்லாம் வந்துருச்சு, உங்கள் சர்டிஃபிகேட் யாரும் கண்டிக்க மாட்டாங்க. ஏஐ பற்றி எனக்கு ஒரு கேள்வி. அங்கே போயிட்டீங்க நேராக. நீங்கள் இன்னும் நம்ம இன்டெலிஜென்ஸே எக்ஸ்ப்ளோர் பண்ணல, நீங்கள் நேராக ஆர்டிஃபிஷியலுக்கு போயிட்டீங்களே. இது அப்படியே நம்ம வாழ்க்கை அது வாங்கிக்கும்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கிற ப்ராசஸினுடைய திறமை வந்து ஒரு மனிதன் ஒரு 100 வருஷம் எடுத்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கணக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது சில செகண்ட்ஸில் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. இப்போ இதை உருவாக்குறதும் மனிதர்கள் தான். ஆனால் அந்த மனிதர்களுக்கு நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரியான ஒரு பொறுப்புணர்வு, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சிந்திச்சு அதுக்கு மாத்திரம் இந்த தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்துறதுக்கெல்லாம் அவங்களுக்கு இது கிடையாது. அவங்க அடுத்த 3 மாதம் என்ன ப்ராஃபிட் வருது தன் கம்பெனிலன்றதை தாண்டி சிந்திக்காதவங்க. இப்போ இவர்கள் கையில் இவ்வளோ பெரிய டெக்னாலஜி பூதம் இருக்கிற போது வருங்காலத்தை நினச்சா மனிதர்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது பயமாக இருக்கா? மனித குலத்தை பற்றி உங்களுக்கு பயம் இருக்கா? பயம் இல்லை எனக்கு, நெஞ்சில் பயம் இல்லை. நாங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, அப்படி தான் வாழை வந்திருக்கிறேன். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு. உங்கள் கையில் நான் ஒரு கடுப்பாறு கொடுக்குறேன், நல்லது ஷார்ப்பாக இருக்கிற கடுப்பாறு கொடுக்குறேன். நீங்கள் இங்கேருந்து அப்படியே வெட்டிட்டு இங்கேருந்து ஈசா யோக மையத்துக்கு ஒரு சுரங்கம் பண்ணணும், பண்ணிகிட்டே போங்க. எவ்வளோ நாளில் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ நாள் இருக்கிற பலத்தை அதான் எவ்வளோ நாளில் பண்ணுவீங்க? உங்கள் இருக்கிற பலத்தில் கேட்குறேன். ரொம்ப வருஷம் அவ்வளோதான். இதுக்கு இப்போ நம்மக்கிட்ட ஒரு இன்னொரு மெஷின் இருக்குது, அது எடுத்து வந்தால் 3 நாளில் போட்டுட்டு, அதனால நமக்கு எதுவும் பாதுகாப்பு இல்லாமல் ஆயிடுச்சா? இப்படி தான் ஆயிடுச்சு. அதனால கூட பாதுகாப்பு எல்லாமே ஆயிடுச்சு. இப்போ 1971லேயோ 72லேயோ இந்த மேஜகான் டாக்ஸ், இந்த மும்பை போர்ட் இருக்குது இல்லையா, அங்கே இதெல்லாம் படங்கள் எல்லாம் வந்திருக்குது. இது பற்றி கூலி இருப்பாங்க,
அப்போ எல்லாமே ஒரு படைய என்ன வாட் யூ கால் திஸ் ஷிப் வெசல் கப்பல். பெரிய கப்பல்னா 1,25,000 டன்னு. அதுதான் பெரிய கப்பல் அப்போ. இப்போ எல்லாமே 250,000 மேலே இருக்குது. அந்த கப்பல் வந்தால் தோராயமாக 26லேருந்து 28 நாள் அன்லோட் பண்ணுறாங்க. 100 கணக்கில் கூலி மேலே போவாங்க, ஒன்றொன்னா எடுத்து வருவாங்க. அந்த கூலி நல்லா தாசை வளர்த்துட்டு அவன் ஏதோ பெரிய எப்படி அதெல்லாம் படையில் பார்த்துருக்கீங்க நீங்கள். அப்போது முதலாவது ஒரு கேண்ட்ரி போட்டாங்க. கேண்ட்ரின்னா அந்த மஷின் எதில் எடுக்க முடியும். அவர் என்ன பண்ணாங்க, 24 மணி நேரத்தில் அன்லோட் பண்ணிடுச்சு அந்த மஷின். இவரெல்லாம் ஸ்ட்ரைக்கில் போயிட்டாங்க. 2.5 மாதம் ஏதோ ஸ்ட்ரைக் போட்டாங்க. நாம் என்ன பண்ணுறது, நீங்கள் இந்த மஷினில் அன்லோட் பண்ணிட்டா நாம் என்ன பண்ணுறது நம்ம தசை வச்சு. இப்போது அதே மாதிரி தான் இந்த மனத்து கூலி இருக்கிறாங்க, மனநிலையில் கூலி இருக்கிறாங்க. அவர் எல்லாமே பயப்படுறாங்க, என்ன ஆகிடும் நமக்கு என்ன ஆகிடும்னு. ஆமாம், அவங்க வேலை போய்டும். ரொம்ப சந்தோஷம் தானே எனக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னத்துக்குன்னா ஒரு புத்தகம் படிச்சுட்டு இப்படி ஆடுறீங்க நீங்கள். ஒரு 4 எப்படின்னா 4 புஸ்தகம் படித்தா டீச்சர் ஆகிடுவீங்க, 10 புஸ்தகம் படித்தா ப்ரொஃபஸர் ஆகிடுவீங்க, ஒரே ஒரு புத்தகம் படித்தா கடவுளுடைய ஏஜெண்ட் ஆகிடுவீங்க. இப்படி ரொம்ப நாடகம் நடத்துனீங்க ரொம்ப நாள். இப்போ அதெல்லாம் போயிடும். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவ்வளோதானே நடந்திருக்குது நாடகம் உலகத்தில். இவ்வளோ தானே நாடகம் நடந்திருக்குதுமா? இல்லை பேசிக்ஸ் இல்லை, இவ்வளோ தானே நாடகம் நடந்திருக்குது. இதுக்கு கல்வின்னு சொல்லியிருக்கிறோம், ஸ்காலர்ஷிப்னு சொல்லியிருக்கிறோம், என்னென்னமோ சொல்லியிருக்கிறோம். ஒரே ஒரு புத்தகம் படிச்சுட்டு கடவுளுடைய ஏஜென்ட்டுன்னு சொல்லிக்கிறாங்களா இல்லையா? 4 புத்தகம் படிச்சுட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஸ்கூலில் சுற்றுறாங்களா இல்லையா டீச்சரு? இப்படி குழந்தை பயந்து டீச்சர் ரொம்ப பாதிக்கப்பட்டு. அரே அப்படி நான் ஒன்றும் பாதிக்கப்படல. அப்படியெல்லாம் அவருக்கு அனுமதியை கொடுக்கல. நான் பாதிப்புக்காக அவர் என்னை பிடிச்சிக்கவே முடியல. நான் சொல்கிறது கவனிச்சிருக்கிறேன். இது எப்படின்னா இப்போ காலேஜில் எல்லாமே நம்ம நாட்டில் முதல்ல இல்லை, இப்போ எல்லா மேற்கத்திய நாடு பார்த்து நம்ம பசங்க கற்றுட்டாங்க. இப்போது யாரோ ஜூனியர் இந்த வருஷம் அட்மிஷன் ஆகிடுச்சு. அவர் வந்தால் அவர் அடிக்கிறது ஒதுக்கிறது என்னென்னமோ பண்ணுறது அசிங்கம், ரேகிங்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன, இதில் நான் ஒரு வருஷம் முன்னாடி வந்துட்டேன் உனக்கு முதல். நீங்கள் இந்த வருஷம் வந்தீங்க, நான் லாஸ்ட் இயர் வந்துட்டு நான் சீனியர். இவ்வளோ தானே தாய் தந்தை பண்ணியிருக்காங்க, இவ்வளோ தானே டீச்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. 4 வருஷம் முன்னாடி வந்துட்டீங்க, 4 புத்தகம் அதிகமாக படிச்சுட்டீங்க, ஏதோ பெரிய இதுன்னு நினச்சிக்கிறீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, என் ஃபோன் ஓப்பன் பண்ணால் இப்போது முதல்லலாம் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் ரொம்ப முக்கியம். என்னத்துக்குன்னா என்னென்னமோ சொல்கிறாங்க, நமக்கு தெரியாத விஷயம் எல்லாமே. இப்போ அவர் என்ன சொன்னாலும் நம்ம கூகுள் பாட்டி கேட்குறோம், சரியா இல்லையா ஃபேக்ட் செக் பண்ணுறாங்க உங்கள் குழந்தை உங்கள். ஐ லைக் இட். எனக்கு நீங்கள் சொல்கிறதுல ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது. அந்த மாதிரி அப்பா அம்மா வந்து சொல்லுவது கேட்குற நிலையில் இவங்க இருக்கிறதுன்ற அந்த அந்த செட்டப் வந்து சரியில்லைன்னு நீங்கள். நான் அப்படி சொல்லலை. நான் சொல்கிறது என்னென்னா, தாய் தந்தை எப்படி இருக்கணும். தாய் தந்தை என்னன்னா, உங்கள் கையில் ஒரு சின்ன குழந்தை வந்துருச்சு. குழந்தை என்னென்னா எந்த திறமை இல்லை, உயிர் மட்டும்தான் இருக்குது. ஒரு சின்ன இது இப்படி டூமன் இப்படி கீழே போட்டால் முடிஞ்சு போச்சு அந்த உயிர், அவ்வளோதானே. அதனால் இப்படி வச்சேங்க. எதுக்கு எனதுன்னு. உங்கள்தான் இல்லை, உயிர் உங்களது இல்லை, உடல் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப கும்பிடுறோம் அதுக்காக. என்னதுக்குன்னா உடல் இல்லாமல் நான் இங்கே உட்கார முடியுமா? கும்பிடுவோம் நீங்கள் இது பண்ணதுக்கு. அது மட்டும் இல்லை, திறமை இல்லாமல் எது இல்லாமல் இப்படி இருக்கிறப்போ நெஞ்சு பால் கொடுத்தீங்க, உணவு கொடுத்தீங்க, எல்லாம் கொடுத்தீங்க, கும்பிடல, கால் தொட்டி கும்பிடிக்கலாம். பட் நீங்கள் உயிர் கொடுக்க முடியாது, வேற ஒன்றும் பண்ண முடியாது. இது நாம் புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்குது. அந்த ரோல் நீங்கள் அந்த ரோலுடைய வேல்யூ குறைக்க வேண்டாம், ரொம்ப முக்கியமான ரோல் இது. ஆனால் அந்த ரோல் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம், ரொம்ப ஓவர் ஆக்டிங் ஆகிடும். நம்ம சுற்றி நம்ம பிள்ளைகளுக்கு போதை மாதிரியான ஒரு விஷம் காத்துலேயே இருக்கு. அப்போ அப்பா அம்மாவுக்கு கவலைப்பட்டு அவங்க இன்னும் கண்ட்ரோல் பண்ண தானே செய்வாங்க, அதுதானே இயல்பு. இது ரொம்ப மத்தான பிரச்சனை, ஏதோ சாமானிய பிரச்சனை இல்லை. என்ன இந்தியாவில் இப்போ வளர்ந்துருக்குது. அமெரிக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் பார்த்திங்கன்னா கண்ணில் தண்ணி வந்துடும், அப்படி இருக்குது சூழ்நிலை அவருக்கு. ரொம்ப ரொம்ப அசிங்கம்னா அப்படி அந்த நிலைக்கு போகுது. அது மனிதன் தன்மை இல்லாமல் போய்க்குது. ஒரு தடவை போதையில் சிக்கி போயிட்டாங்கன்னா
எது இல்லை, பணம் இல்லைன்னா தாய் தந்தையை வெட்டிடுவாங்க. ஒன்றும் தயங்க மாட்டாங்க. அந்த கெமிக்கல்ன்றது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு கவலை தான். ஆனால் முக்கியமானது என்னன்னா, இதை நான் யாரோ ஒருத்தர் மேலே தப்பு போடுறதுக்கு முயற்சி பண்ணல. பட் தீர்வு தேடுது நான் எங்கேயோ ஒரு இடத்துல. தீர்வு என்ன போலீஸ் பண்ண முடியுமா? ஓரளவுக்கு பிடிச்சிக்கிறாங்க. எந்த அளவுக்கு பிடிச்சிக்கிறாங்க? என்னுடைய உணர்வில் உலகத்தில் இருக்க போதைப் பொருள் எல்லாம் டிரான்சாக்ஷன் நடக்குது, அதில் ஒரு 5-10% பிடிச்சிக்கிறாங்க போலீஸ். 90% மார்க்கெட்டில் போய்க்குது. எப்படி இதே என் பர்சன்டேஜ் தப்பாக இருக்கலாம், பட் ஐ டோன்ட் திங்க் ஐ எம் வெரி ராங். அவ்வளோதான். 5-10% தான் பிடிக்க முடியும். என்னத்துக்கு இப்போது நான் உங்களுக்கு இந்த ஒரு பூ கொடுக்குறேன். இந்த பூ 5 பைசா, பட் இது அவருக்கு கொடுத்தா 500 ரூபாய். இந்த மாதிரி வித்தியாசம் இருக்குது. இப்படி ஒரு பொருள் இருக்கிறப்போ நடுவில் எந்த போலீஸும் எதுவும் தடுத்த மாட்டாங்க. என்னதுக்குன்னா, இந்த 500 ரூபாயில் 100 ரூபாய் கொடுத்தா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு இருக்குது. ஸோ சில பேர் சொல்லாங்க, எல்லா இடத்துல போட்டுக்கலாம் நாமே, அப்போது மார்க்கெட் குறைஞ்சு போயிடும். அப்படி இல்லை. என்னத்துக்குன்னா, அதில் சிக்கிட்டால் உள்ளே போகிறப்போ விருப்பமாக போனாலும் வெளியே வர்றப்போ நம்ம விருப்பத்தோட வெளியே வர முடியாது. ஏதோ ஒரு நாள் பண்ணி வெளியே வந்துட்டால் வந்துடலாம். பட் கொஞ்சம் அதில் இறங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மீட்சி இல்லை. உள்ள நம்ம ரசாயனமே அப்படி ஆயிடுது. இதனால இது ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளம் தான். இது நான் சொல்லியே இருக்கிறேன். என்னென்னா, முக்கியமாக என்ன, எதுக்கு ஒரு போதை பொருள் எடுக்கணும், இந்த ட்ரக்ஸ் எடுக்கணும்னு ஆர்வம் வருது? இப்போ இருக்கிற அனுபவம் பத்தல, வேறு ஏதோ ஒன்று நடக்கணுன்ற ஆர்வம், அவ்வளோதானே. அந்த அனுபவம் நாம் உருவாக்கலையே, வாய்ப்பு கொடுக்கலையே. இப்போ நம்ம நாட்டில் இப்போ நான் ஹிமாலயாவில் ட்ரெக்கு போனால் சில வேலிஸில், வேலி என்னென்னா பள்ளமா, பள்ளம் நல்லா இல்லை, வேலி தெரியும் தானே. வேலிஸில் நடந்து போனால் இந்த காஞ்சானே இது சொல்கிறாங்க, இங்கே எல்லாம் விற்றுக்கிறாங்க. இவ்வளோ எனக்கு மேலே வளருது. நடந்து போனால் எல்லாம் ஷர்ட் மேலே எல்லாம் கஞ்சா தான் இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் கிராமத்தில் இருக்கிறாங்க. இவரெல்லாம் இதே குடிச்சிக்கிறாங்களான்னு பார்த்தா அப்படி இல்லை. அந்த கிராமத்தில் ஒரு 100 பேர் இருந்தால் யாரோ 2 பேர் கொஞ்சம் பிடிச்சிக்கிறாங்க. மித்தவங்க எல்லாம் இவனை பிரயோஜனம் இல்லாத குடிச்சு உட்காந்துக்கிறான்னு நினச்சிக்கிறாங்க. மித்தவங்க 98% தொடல, ஃப்ரீயாக இருக்குது, யாரும் தொடல. ஏதோ ஒரு காரணம் இருக்குது தானே, பார்க்கணும் தானே. எனக்கு கவனிச்சு, எதுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக அவைலபிளாக இருந்தாலும் எதுக்கு போகல அவர்? எதுக்கு மித்தவங்க இப்படி போகிறாங்கன்னா, ஏதோ ஒரு குறை இருக்குது சமூகத்தில். அந்த குறையை முடிச்சுக்கிறதுக்காக, இப்போ முழுமையாக பண்ணிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவைலபிலிட்டி இஷ்யூ கூட இருக்குது. இப்போ ஆல்கோஹால் இருந்தாலும் சரி, எதிலும் சரி, நம்ம வீட்டில் எல்லாமே அந்த காலத்தில் சின்னதாக இருக்கிறப்போ பேசிக்கிறாங்க லேடிஸ் எல்லாமே. இப்படி ஏதோ அலைன்ஸ் வந்துடுச்சு வீட்டில், யாரோ நம்ம அத்தைக்கோ யாருக்கோ ஒருத்தருக்குன்னா ஒரே ஒரு காரணம் கேன்சல் பண்ணுறதுக்கு என்னென்னா, அவர் இல்லை, பையன் இல்லை, அவர் மாமா குடிக்கிறான். குடிக்காரன் இல்லை, குடிக்கிறான். ஐயோ, அவர் குடிக்கிறாங்க, அவர் வீட்டில் நம்ம பொண்ணு கொடுக்க முடியாது. இன்னைக்கு அப்படி பார்த்தா ஒரு கல்யாணம் அப்படி இல்லை. கல்யாணத்தில் நீங்கள் சர்வ் பண்ணலன்னு யாரும் வரமாட்டாங்க உங்கள் கல்யாணத்துக்கு. காக்டெயில் இருக்குதா இல்லையான்னு நீங்கள் போடணும், இல்லைன்னா யாரும் உங்கள் கல்யாணத்துக்கே வரமாட்டாங்க. சாம்பார் சாதம் போட்டால் யாரும் வர இல்லை. இப்போ இந்த மாற்றம் எப்படி ஆயிடுச்சு? ஒன்று அவைலபிலிட்டி, இன்னொன்று அது குடித்தாதான் நீங்கள் ஒரு உயர்ந்தவனை, இல்லைன்னா நீங்கள் பிரயோஜனம் இல்லாத ஆளான்னு வந்துருச்சு. Presta Premium Women's Wear. Let your body love it. SA College of Arts and Science. நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in. 2D Entertainment and Stone Bench Creations வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யாவின் ரெட்ரோ மே 1 முதல்.